வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் முக்கிய ஆளுமையாக விளங்கக்கூடிய நண்பர் திரு ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் இன்று நம்மோடு பேசுகிறார். தலித் விடுதலைக்காக புதிய கோட்பாட்டை உருவாக்கக்கூடிய நல்ல சிந்தனையாளர், காலச்சோடு ஆசிரியர் குழுவில் ஒருவராகவும் அமெரிக்கன் கல்லூரியில் பேராசிரியராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவரை அறிமுகப்படுத்துதல் பெரும் மகிழ்ச்சி. வணக்கம் நண்பரே. வணக்கம். 90களுக்கு பிந்திய தலித் அரசியல் எழுச்சி இன்று எந்த அளவுக்கு இருக்கிறது? 90களுக்கு பிந்தைய தலித் அரசியல் எழுச்சியை ஒரு தமிழ்நாட்டில் நடந்த மிக முக்கியமான ஒரு அரசியல் வரலாற்று நிகழ்வாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் 90களில் தலித் அரசியல் இயக்கங்கள் இங்கு உருவான போதிலும் கூட அதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் தலித் அரசியல் இயக்கங்களே இல்லை என்று அர்த்தம் அல்ல. ஏறக்குறைய தமிழ்நாட்டுடைய வரலாற்றை பொறுத்தளவில், ஏன் இந்தியாவுடைய வரலாற்றை பொறுத்தளவிலே தலித் இயக்கங்களின் வரலாறு என்று பார்த்தால் அதிலே தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தனித்த இடம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த அரசியல் இயக்கம் உருவாவதற்கு முன்பும், எத்தகைய புதிய கருத்துகள் உருவாவதற்கு முன்பும் அரசியல் இயக்கத்தையும் புதிய கருத்துகளையும் கட்டி எழுப்பிய முன்னோடிகளாக தலித்துகளே இருந்திருக்கிறார்கள். பத்திரிகைகள், மாநாடுகள், கோரிக்கைகள், அமைப்புகள் என்று அவர்கள் பலவாறாக அன்றைக்கு முன்னெடுந்து வந்த நவீன அரசியலை புரிந்து கொண்டு அதை உள்வாங்கி அதற்கேற்ப தங்களுடைய பாதையை வடிவமைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அரசியல் எழுச்சி 20ஆம் நூற்றாண்டின் கால் பகுதியில் திராவிட இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள் வந்தபோது அவைகளால் உள்வாங்கிக் கொள்ளப்பட்டன. அவர்கள் அதிலிருந்து மிக நீண்ட காலத்துக்கு விடுபட முடியாத நிலையில்தான் இருந்தார்கள். அல்லது அவர்களுடைய தனித்துவத்தை அந்த இயக்கங்கள் எந்த வகையிலேனும் முறியடிப்பதிலே கவனம் செலுத்துவதாக இருந்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் அம்பேத்கர் அவர்கள் 1930களில் பூனா ஒப்பந்தம், அதற்கு பின்னர் அவர் 1938 ஆரம்பித்த சுதந்திர தொழிலாளர் கட்சி, 42 அதன் தொடர்ச்சியாக அவர் ஆரம்பித்த ஆல் இண்டியா ஷெட்யூல்ட் காஸ்ட் ஃபெடரேஷன் ஆகிய அமைப்புகளை உருவாக்கிய பொழுது தமிழகத்தில் இருந்த தலித் முன்னோடிகளும் தலித் தலைவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுக்கான தனித்துவமான இயக்கமாக அதனை அடையாளம் கண்டு அதிலே அணியமாக தொடங்கினார்கள். பிறகு 1957 ஆரம்பிக்கப்பட்ட குடியரசுக் கட்சியிலே அவர்கள் பணியாற்றினார்கள். இந்த இயக்கங்கள் எல்லாம் அந்தந்த காலத்து தேவையை அந்தந்த காலத்துக்கு ஏற்ப பூர்த்தி செய்திருக்கின்றன என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அவை பூர்த்தி செய்தன என்பது பற்றியான தகவல்களும் பதிவுகளும் இன்றைக்கு தொகுக்கப்படாமல் இருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. மற்றபடி அந்த இயக்கங்களுக்கு அப்போதைய நிலையில ஒரு பெரிய அளவிலே இங்கு பங்கிருந்தது என்பது உண்மைதான். ஆனால் 1990களில் எழுந்த புதிய அரசியல் இயக்கங்கள் அதிலிருந்து எவ்வாறு மாறுபடுகிறது என்று சொன்னால், வெறுமனே அரசியல் கோரிக்கைகள் என்ற அளவிலே நின்றிருந்த தலித் அரசியல் இயக்கங்கள், இடஒதுக்கீடு, அன்றாட பிரச்சனைகள் என்ற அளவிலே நின்றிருந்த தலித் அரசியல் இயக்கங்கள் 90களில் வந்த அரசியல் இயக்கங்களால் வேறு மாதிரி மடைமாற்றம் செய்யப்பட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். அன்றைக்கு உருவாகி வந்த புதிய கருத்தியல், உலகமயமாக்க சூழல், இதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் மற்றும் புதிதாக எழுந்து வந்த இளைஞர் தலைமுறையினர், உலகமெங்கும் நடைபெற்ற அரசியல் மாற்றங்கள், குறிப்பாக மகாராஷ்டிராவிலே தொடங்கப்பட்ட தலித் பேந்தர்ஸ் என்கிற இயக்கம், கருப்பின விடுதலை இயக்கம் பற்றியான அறிதல், இவையெல்லாம் சேர்ந்து இங்கு ஒரு புதிய அரசியல் இயக்கத்தை உருவமைத்துக் கொள்வதற்கு இவர்களுக்கு வாய்ப்பளித்தது. இன்றைக்கு தலித் இயக்கங்களுடைய மிக முக்கியமான பதிவுகளாக நாம் பார்க்க வேண்டியவை, இதுவரையிலான தலித் மக்களை அவர்களுக்கான ஒரு பொது வெளியை, அவர்கள் கூடுவதற்கான ஒரு வெளியை, அவர்கள் தங்களுடைய பலத்தை, அடையாளத்தை கண்டுகொள்வதற்கான ஒரு வெளியை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களை யாரும் எளிமையாக தாக்கிவிட்டு எந்த பதிலும் சொல்லாமல் சென்றுவிட முடியாது. இன்றைக்கு அதற்கு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு திரட்சியை அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். தலித் மக்களுக்கு
ஒரு புதிய தெம்பை, ஒரு புத்துணர்ச்சியை அந்த தலித் இயக்கங்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றன. இன்றைக்கு அரசியல் தளத்தில் அவர்கள் முக்கியமான சக்திகள் என்பதை ஏதோ ஒரு வகையில் உணர வைக்கக்கூடிய நிலையை இந்த அரசியல் இயக்கங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன. தலித் அரசியல் எழுச்சி இயக்கம் ஏற்படுத்த வேண்டிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? தலித் அரசியல் இயக்கம் என்பது அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கத்திலிருந்து விலகி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இதை மனந்திறந்த விமர்சனத்தோடு நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். தலித் அரசியல் என்பது ஏதோ ஒரு அரசியலில் ஈடுபட்டு பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் சில உறுப்பினர்களை பெற்றுவிடக்கூடிய ஒன்று என்பது போல இன்றைக்கு மாற்றப்பட்டு விட்டது. உண்மையில் தலித் அரசியல் என்பது இந்தியாவில் தலித் அரசியலின் முன்னோடியாக கருதப்பட்ட அம்பேத்கர் என்கிற சிந்தனையாளரின் வழியில் வந்திருக்குமானால் அது வேறு மாதிரி பயணப்பட்டிருக்க வேண்டும். தலித் அரசியல் என்பது சாதி ஒழிப்பு அரசியல். சாதி ஒழிப்பு அரசியல் என்பது ஏதோ அரசியல் தளத்தில் மட்டுமல்ல, அரசியல் தளத்திலும், சமூக தளத்திலும், பொருளாதார தளத்திலும், பண்பாட்டு தளத்திலும், இப்படி அனைத்து தளத்திலும் தலையிட்டு தங்களுக்கென்ற ஒரு பார்வையை உருவாக்கி அந்த பார்வை சாதி ஒழிப்பு அரசியலோடு தொடர்பு கொண்டதாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இங்கு நேர்ந்தது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு ஒரு பெரிய திரட்சிய தலித் இயக்கங்கள் உருவாக்கின என்பது உண்மைதான். ஆனால் அந்த உருவாக்கப்பட்ட அந்த திரட்சியை என்ன செய்வது என்கிற குழப்பம் இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு அதற்கு மேல் எதுவும் தெரியவில்லை. அதை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றி அதுல ஒரு தேர்தலில் ஓட்டு போடக்கூடிய ஒரு வாக்குச்சீட்டுக்கான ஒரு திரட்சியாக மட்டும்தான் அவர்களால் இன்றைக்கு பார்க்க முடிந்திருக்கிறது. மாறாக ஒரு தலித் இலக்கியம், தலித் பண்பாடு, தலித் ஊடகம், தலித் கலை என்று ஒரு விரிவான, ஒரு விரிந்த பரந்த தளத்தில் அவர்கள் அதனை பலப்படுத்தி அதனை வேறு மாதிரி கொண்டு சென்றிருப்பார்களே. ஆனால் 90களில் எழுந்த இந்த ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு என்று நான் சொல்றேன் இல்லையா, அதை அவர்கள் நிறைவு செய்திருக்க முடியும். அதிலிருந்து அவர்கள் அப்படி ஒன்றை அவர்கள் யோசிக்கக்கூடியவர்களாக, அப்படியான ஒரு விவாதத்தினை அவர்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களாக, தங்களுக்கு தாங்களே ஒரு விமர்சன போக்கினை உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இல்லாமல், வழக்கமாக இங்கு இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிக்கான அனைத்து கெடுதிகளையும் தங்களுக்குள்ளே உள்வாங்கிக் கொண்ட ஒரு சாதாரண அரசியல் கட்சிகளைப் போல அவைகள் சென்று கொண்டிருக்கின்றன என்பதுதான் இன்றைக்கு அந்த இயக்கங்கள் பற்றி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக நமக்கு தோன்றுகிறது. தலித்துகளுக்கு பொது அடையாளம் என்பது எந்த அளவுக்கு முக்கியம், அது தேவையா? இங்க இருக்கக்கூடிய எல்லாவற்றை பற்றியும் தலித்துகள் கருத்து சொல்ல வேண்டும். எல்லாவற்றை பற்றியும் அவர்கள் அதை கையாள வேண்டும். அது மிக சரியான பார்வைதான். ஆனால் பொது பிரச்சனைக்காக, பொதுவான விஷயத்தை பேசுறதுக்காக நாம் ஜாதி ஒழிப்பு அரசியலை, ஜாதி பற்றியான பிரச்சனையை பலி கொடுத்து விட்டுத்தான் அதை பேச வேண்டும் என்கிற எந்த அவசியமும் இல்லை. இங்கு நேர்ந்திருப்பது அதுதான். திருமாவளவனோ அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற தலித் அரசியல் இயக்கங்களோ பொது அடையாளத்தை பற்றி பேசுவது பற்றி பல பேருக்கும் பல கருத்து இருக்கிறது. நான் அதை மிகவும் வரவேற்கிறேன். ஆனால் அவர்களிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால், அந்த பொது அடையாளத்தை அவர்கள் பேசுவதே எதற்காக என்றால், தாங்கள் ஒரு ஜாதி ஒழிப்பு அரசியலோடு தொடர்புடையவர்கள் என்ற அடையாளத்தை மறைப்பதற்காகவே அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார்கள். அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஜாதி ஒழிப்பு அரசியல் என்பது ஒரு பொது பிரச்சனை, அது ஒரு பொதுவான அனைத்து சமூகமும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய ஒன்று என்ற ஒரு பார்வையை உருவாக்கி அதற்குள் ஒரு அரசியலை அவர்கள் அப்படி ஒரு அர்த்தத்தை அதற்கு அவர்கள் உருவாக்கி இருக்க வேண்டும். ஆனால் இவர்களுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் சார்ந்த நிர்பந்தம் என்பது தங்களை ஒரு பொதுவான மனிதர்களாக மாற்றிக்கொள்ளுகிற போது தலித் அல்லாதவர்களுடைய வாக்குகளை பெற வைக்கும் என்கிற ஒரே ஒரு சிறு நோக்கத்தில் போய் அடைந்து விட்டதை ஒழிய, இந்த ஜாதி ஒழிப்பு என்பதை ஒரு பொதுவான பிரச்சனையாக மாற்றி அதை குறித்து மற்றவர்களும் பேசியாக வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை அவர்கள் உருவாக்கி இருக்க வேண்டும். ஆனால் 90களில் அவர்கள் எழுந்தபோது அந்த நிர்பந்தத்தை அவர்களால் உருவாக்க முடிந்தது என்பதுதான் உண்மை. இன்றைக்கு இடதுசாரிகள் உள்ளிட்ட பல பேரும் தலித் அடையாளம் பற்றி கவலைப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு 90களில் இருந்த தலித் இயக்கங்களின் எழுச்சி தான் மறைமுக காரணமாக இருந்திருக்கிறது. இந்த விஷயத்தை தான் தலித் இயக்கங்கள் தொடர்ந்து நீட்டித்து வேறு மாதிரி கொண்டு சென்றிருக்க வேண்டும். அது இன்றைக்கு நடைபெறாமல் போய்விட்டது. தமிழ் அரசியலோ ஈழ அரசியலோ திருமாவளவன் பேசுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நேர்ந்தது என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டில் திராவிட இயக்க கட்சிகளும் பிறரும் ஆட்சிக்கு வந்தபோது கிராமப்புறத்திலே ஆளும் சாதியினர்களாக இருந்தவர்களும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்த பிராமணர் அல்லாத சூத்திர ஜாதியினரால் மிக கடுமையாக ஒடுக்கப்பட்ட தலித் இளைஞர்கள், தலித்துகளுக்கு அவர்களுடைய குரலை பிரதிபலிக்கக்கூடியவர்களாகத்தான் ஒரு காலகட்டத்தில் இவர்கள் உருவாகி வந்தார்கள். அப்படி ஊர் ஊராக சென்று பிரச்சனை நடந்த இடங்கள் எல்லாம் அந்த மக்களை இவர்கள் திரட்டி அவர்களுக்கு ஒரு அரசியல் முகத்தை இவர்கள் எழுப்பினார்கள்.
ஆக இன்றைக்கு திருமாவளவன் பின்னாலோ அல்லது மற்ற தலித் இயக்கங்கள் பின்னாலோ திரண்டிருக்கக்கூடிய கூட்டம் என்பது தலித் அரசியல் பிரச்சனைக்காக திரட்டப்பட்ட கூட்டம். இந்த கூட்டத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் அவர்கள் எதற்காக திரளவில்லையோ அந்த பிரச்சனைக்காக அவர்களுடைய சக்தியை முழுக்க முழுக்க வீணடிப்பது என்பது நியாயமற்ற ஒரு போக்காகும். இன்றைக்கு அதுதான் நேர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த விதத்திலேனும் ஈழப் பிரச்சனையோ இல்ல உலகத்தின் எந்த பிரச்சனை பற்றியும் ஒரு தலித் இயக்கம் என்பது கருத்து சொல்ல வேண்டும். ஆனால் அந்த கருத்திற்காக அந்த இயக்கத்தின் சக்தி மிகப்பெரிய அளவிலே வீணடிக்கப்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வேலைதான் இன்றைக்கு நேர்ந்திருக்கிறது. கடந்த 3-4 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டிலே தலித் அரசியல் சார்ந்து அந்த கட்சி நடத்திய போராட்டம், அந்த போராட்டத்தின் வாயிலாக அவர்கள் ஏற்படுத்தி இருக்க வேண்டிய அழுத்தம், அதன் வாயிலாக அவர்கள் பெற்றிருக்க வேண்டிய பலன்கள் என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை என்பதுதான் இன்றைக்கு நாம் அவலத்துக்குரிய ஒன்றாக பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு, அவர்கள் ஒரு நாடாளுமன்ற பாதைக்கு போனதை பல பேரும் எதிராக பார்க்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் அது ஒரு அரசியல் பாதையாக இருக்கிறது என்ற வகையிலே நாம் அதை முற்றிலுமாக நிராகரிக்க வேண்டியதில்லை. அதே வேளையில் அது மட்டுமே ஒரே வழி என்றும் நாம் கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் இந்த நாடாளுமன்ற பாதைக்கு அவர்கள் சென்றாலும் கூட அந்த நாடாளுமன்ற பாதைக்கு உட்பட்டு ஒரு அரசியல் இயக்கமாக இருந்து அவர்கள் ஈட்டித் தர வேண்டிய கோரிக்கைகள், அவர்கள் எழுப்ப வேண்டிய கோரிக்கைகள், ஈட்டி தர வேண்டிய பலன்கள், இதிலிருந்து கூட அவர்கள் விலகி இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் அரசியல் இயக்கமாக மாறி தேர்தலில் ஈடுபட்டு ஒரு பேரம் பேசக்கூடிய சக்திகளாக அவர்கள் மாறிய பின்னாலும், ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியில் இடம்பெற்ற பின்னாலும் கூட அவர்கள் இந்த தளத்திலிருந்து, இந்த தேர்தல் சார்ந்த தளத்திலிருந்து தலித் பிரச்சனைகளுக்கு அவர்கள் தந்த அழுத்தம், அதற்காக பேசிய பேச்சு என்பது மிக 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 குறைவாகவே இருக்கிறது. அவர்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இவர்கள் இதுவரைக்கும் தலித் பிரச்சனைகள் பற்றி மிக சொல்லும்படியாக தந்த அழுத்தங்கள் எதுவும் இல்லை. அதே வேளையில் சமூக தளத்திலே தலித் பிரச்சனைகள் கூடிக்கொண்டே இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. நாள்தோறும் தலித்துகளுடைய பிரச்சனை பெருகிக் கொண்டே இருக்கிறது. இது பற்றி அவர்கள் போராடி இருக்கிறார்கள் என்றால் அதுவும் இல்லை. ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருந்து கொண்டு அவர்கள் சமூகத்திலே தலித்துகளுக்கு பிரச்சனை ஏற்படுகிற போது அவர்களுக்காகவும் போராட முன்வரவில்லை. ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் தந்து அங்கேயும் தலித் பிரச்சனைகளுக்கான உரிமை சார்ந்த கோரிக்கைகளை அவர்கள் வென்றெடுக்க முடியவில்லை. இந்த நிலை என்ன செஞ்சிருக்குன்னா, இன்னைக்கு ஒரு தலித் இயக்கத்தை முடக்கி இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அவர்கள் ஒரு போராட்ட இயக்கமாகவும் வைத்திருக்கவில்லை, அல்லது ஒரு வகையில மறு வகையில ஆளுங்கட்சிக்கு ஒரு அரசியல் அதிகாரத்திலே பங்கேற்று அங்கிருந்தும் சில விஷயங்களை அவர்களால் ஈட்டி தர முடியவில்லை. ஆக இவர்கள் இன்றைக்கு இவர்களாகவே சேர்ந்து ஒரு லாக் ஆகி இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு பிரச்சனை. அதைத்தான் நாம இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கிறோம். இதிலே தலித் அறிவாளிகள், தலித் செயல்பாட்டாளர்கள், தலித் என்ஜிஓக்கள், இப்படி எல்லோரும் இன்றைக்கு நாம் பார்வையாளர்களாக இருக்க நிறைய பிரச்சனை நம் கைமீறி சென்று கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு தலித் அரசியலுக்கான வாய்ப்பு என்பதும் கூட நாம் இப்போது உடனடியாக யோசிக்க முடியாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலேதான் நாம் தலித் அரசியல் என்பது அது செல்ல வேண்டிய திசையிலிருந்து மாறி போய்விட்டதே என்கிற ஒரு விஷயத்தை விமர்சன பூர்வமாக பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி நண்பரே. நன்றி. வணக்கம்.